ஒருத்தர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வர்றாரு. வந்துட்டு அவரே ஒரு சில காணொளியில சொல்லியிருக்காரு. என் கூட ஏகப்பட்ட ஹீரோயின்கள் வந்து நடிக்க மறுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அதையெல்லாம் தாண்டி ஒரு இடத்த அச்சீவ் பண்ணாரு. மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அடைஞ்சாரு. அப்புறம் திடீர்னு அரசியலுக்கு வந்தாரு. அந்த அரசியலிலேயும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவினார். புரியுதுங்களா? திடீர்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. இறந்து போயிட்டாரு. ஜூனியம். இதை நான் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட இல்லாத பொருளாதாரம் இல்ல, அவர்கிட்ட இல்லாத பவர் இல்ல. வெளிநாடெல்லாம் போய் வைத்தியம் பண்ணுனாங்க. வெளிநாடெல்லாம் கொண்டுட்டு போய் சிகிச்சை குடுத்தாங்க. ஆனா, இந்த 2 கண்ணிலிருந்து வர்ற தண்ணிய எந்த டாக்டராலயும் நிறுத்த முடியல. புரியுதுங்களா? அப்புறம் நாளடைவில் அவர் அப்படியே நொடிச்சு போய் தளர்ந்துட்டார். அப்ப அவருக்கு உண்மையாலுமே இந்த மாதிரி செய்வினை பாதிப்பு இருந்துச்சு. இருந்ததா? அவங்க வீட்டுல வந்து சில ஹோமங்கள் பண்ணுனதாகவும், கேரளாவிலிருந்து நம்பூதிரிகள் வந்ததாகவும், அவர் கூட நெருங்கி பழகின ஒரு சினிமா நடிகர். அவரு ஒரு சில காணொளியில சொல்லியிருக்காரு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.